நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி போட்ட வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி நம்ம சாட்டை துரைமுருகன் விஜயலட்சுமிகிட்ட பேசின ஆடியோ வைரலாகி வருகிறது. ஏன் நார்மல் கால்ல இது பண்றீங்க? வாட்ஸ்அப் வந்து கேட்க மாட்டேங்குது, நெட்வொர்க் ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே ஓகே ஓகே. இல்ல வாட்ஸ்அப்ல என்ன ப்ராப்ளம்? இதுல எனக்கு என்ன நம்பர் எல்லாமே தெரியுது, ட்ரேஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்லப்பா, எனக்கு அது வந்து நெட்வொர்க் எடுக்க மாட்டேங்குப்பா. நாங்க இருக்க இடத்துல இந்த நார்மல் கால் தான் எடுக்குது. அதுக்கு தான் நான் வந்து நினைச்சேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா. நீங்க எதாவது சொல்லணும்னு நினைச்சுட்டு நீங்கப்பா சொல்லுங்க. இல்லாட்டி நீங்க எனக்கு ஆடியோ மெசேஜ் தான் போட்டு விடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா. ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க அட்வொகேட் பேசினார்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி இந்த மான நஷ்ட வழக்கு போடுறது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிட்டும்பா சீமான் சார் தரப்புல இருந்து. நஷ்ட வழக்கு அதான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிற எல்லாமே. சார் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க தம்பி, நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ராப்ளம் வேண்டாம், எனக்கு பிரச்சனை உங்ககிட்ட வேண்டாம். எனக்கு வந்து அது கிளாரிட்டியா நீங்க சொன்னீங்கல்ல, மதுரை செல்வம் பண்ணிருக்கிறதே சீமான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்புறம் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா நான் அதாவது நாங்க பேசுறது நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்புறீங்க, நாங்க சொல்றத போய் நம்புறீங்க பாருங்க. நம்பி இல்ல யார் யாரெல்லாமோ உங்களை பயன்படுத்துறாங்க, அந்த பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் எல்லா விமர்சனங்களையும் வச்சு. இப்ப நீங்க பண்றதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா. இப்ப நீங்க பண்ணி கொடுக்கல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் போட மாட்டேன் சீமான் சார் சொல்ற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. போட மாட்டீங்கன்னா நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சீமான் சார் யாருக்கு இல்ல. ஒரு நிமிஷம் ஒன்னு புரிஞ்சுக்கலுங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, நீதிமன்றத்தை பார்ப்பாங்க. இல்ல ஒரு ரோலே இல்ல. நீங்க வந்து புகாரா உங்களுடைய யாராவது உங்களை வற்புறுத்தினாங்களா புகாரை வாபஸ் வாங்க சொல்லி? இப்ப நாளைக்கு நான் என்ன பண்ணும் தம்பி? இப்ப நான் உங்களுக்கு வந்து எனக்கு அஷூரன்ஸ் வேணும்னு கேக்குறேன். இப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், விட்டுருங்களேன். நான் வித்ட்ரா பண்ணல விடுங்களேன். முடிஞ்சு போச்சு இல்ல, வித்ட்ரா பண்ணல விட்டுருங்க. இல்ல புகாரா வாபஸ் வாங்க சொல்லி உங்களை யாருமே சொல்லல. நீங்களே உங்களுடைய நீங்க நான் கேட்டுட்டு இருக்கிறத எனக்கு நீங்க பண்ண முடியுமா தம்பி? சீமான் சார் வந்து எனக்கு அந்த இது விட்டு நான் மான நஷ்ட வழக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டா நான் வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும். அவர் ஏன் சொல்லணும்? அப்ப நான் ஏன் வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும்? உங்களுக்கு யாருமே கேட்கலையா? அப்ப விட்டுடுங்க. இப்ப நான் வித்ட்ரா பண்ண கேஸ் வருமோ அதான் விட்டுடுங்க. இப்ப நான் கேஸ் வருமோ நான் ஃபைட் பண்ணிக்கிறேன். விட்டுடுங்க, முடிஞ்சு போச்சு தானே. இதுல என்ன இருக்கு? நீங்க எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து பண்ணணும்? தெளிவா அதாவது வீரலட்சுமி மேல நான் உங்களால நம்ப மாட்டேன் தம்பி. நான் நம்ப மாட்டேன். நீங்க வந்து நான் நம்ப மாட்டேன்னு எடுத்துக்கோங்களேன். நம்பவே தேவையில்லை. விட்டுடுங்க. அப்ப கேஸ் வருமோ நான் பாத்துக்கிறேன். விடுங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் போலீஸ்டே சொல்லிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ. சீமான் அவர்கள் மேல போட்ட வழக்க நான் வந்து வாபஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து நான் சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது நாளைக்கு கோர்ட்டில் ப்ரொசீடிங் பண்ணுறதுக்கு எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டி என்ன கேட்டாங்களோ, அதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் தரப்புலேருந்தோ எனக்கு கரெக்டாக வந்து அந்த மான நஷ்ட வழக்கு என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து போட மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்தா நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அஷூரன்ஸ் எனக்கு வராத பட்சத்தில் நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். நான் சைன் போடாமல் வந்து சப்போஸ் அட்வொகேட்ஸ் யாராவது வந்து கோர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஏதாவது எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்கை பண்ணாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து காவல்துறையோ இல்லாட்டி நீதிமன்றமோ அதை வந்து ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவெல்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த உத்தரவாதம் வர வரைக்கும் நான் வந்து இந்த இதை வந்து பண்ணுறதா இல்லை. நான் வந்து இந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கோர்ட்டில் நான் வந்து சொல்கிறதா இல்லை. ஸோ அது வராத பட்சத்தில் வந்து நான் அது வந்தால் தான் வந்து நான் இதுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்து நான் வந்து இது வந்து சொல்லுவேன். ஸோ நீதிமன்றம் வந்து சப்போஸ் என்கிட்ட கேட்காம ஏதாவது வந்து அட்வொகேட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, நீதிமன்றமும் காவல்துறையும் வந்து என்னோட கன்சென்ட் இல்லாமல் அதை வந்து கன்சென்ட் சிக்னேச்சர் இல்லாமல் அதை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவெல்லாம் நான் வந்து தெளிவுபடுத்தி. மூவி ரிவ்யூ, கரண்ட் அப்டேட்ஸ், செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம வேர்ல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.